திரு ரவீந்திரன், அதாவது சட்டமன்றம் மக்களவை அந்த இதில் வந்து அவர் சொல்ல கருத்து கடந்த காலங்களில் சரிதான். 2019 ராகுலை முன்னிறுத்தி தான் ஸ்டாலினே இது பண்ணார். ராகுலுக்கு வந்து ஸ்டாலினோட 7% வாக்கு அதிகம் கிடச்சிருது. சோனியா காந்தி அம்மையாருக்கு கலைஞரோட 8% வாக்கு 2004 2006 கிடச்சிருந்து. ஆனால் 2024 மக்களவை தேர்தல் நான் தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டேன், இந்தியாவை காப்பாற்ற போகிறேன்னு தான் மு.க. ஸ்டாலின் தன்னை முன்னிறுத்தி தான் அதை பண்ணார். நாம் கூட சொன்னோம் இந்தியா மோடி காப்பாற்றிடுவார், தமிழ்நாட்டில் நீங்கள் 35+4 கூட உங்களுக்கு வரலாம், 40 வரலான்னு சொன்னோம். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மக்களவை ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. அந்த இடைத்தேர்தலில் அதிமுக நாம் தமிழர் கீழே 4வது போனதை நம்ம பார்த்தோம். அந்த தேர்தலில் வந்து சட்டமன்றத்துக்கு நின்ன காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை கத்பட் மக்களவைக்கு நின்ன விஜய் வசந்த் எடுத்த ஓட்டை விட விளவங்குடி செக்மெண்ட்டில் அதிக ஓட்டு எடுத்தாங்க. இது தமிழக வரலாற்றில் இல்லாத ஒன்று. முன்னாடியெல்லாம் மக்கள் திலகம் எம்ஜிஆரை விட செல்வேந்திரன் இந்த காங்கிரஸுக்காக அதிக ஓட்டு எடுப்பார் ஆண்டிப்பட்டி செக்மெண்ட்டில். வாழப்பாடி ராமமூர்த்தி பர்கூரில் ஜெயலலிதா அம்மையாரோட அதிக வாக்கு எடுப்பாங்க. 84 இந்திரா காந்தி காங்கிரஸுக்கு 5% வாக்கு அதிகம். இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் தொடர்ந்து பார்த்த ஒன்று தான். நானே பலமுறை இதை தெளிவுபட கூடியிருக்கேன். ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறு தான். ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2026 மனசில் வச்சு 24 சீஃப் மினிஸ்டராக இருக்கிறவர் போல்டா அவரை முன்னிறுத்தி தான் இந்த மக்களவை தேர்தலை சந்தித்தார். அவருக்கு அணி இன்டாக்டாக இருக்குது. காங்கிரஸ் வந்து ஒரு கனவில் இருக்காங்க மோடியை கவிழ்த்திடலான்னு. அப்போ ஸ்டாலினுக்கு அந்த 20க்கு மேற்பட்ட எம்பிக்கள் வந்து அவங்களுக்கு முக்கியம். ஸோ அவங்க அதில் தான் நிற்பாங்க. ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸை விட்டுக்கிட்டு டெபாசிட்டுக்கா எடப்பாடி கூட போய் கூட்டணிக்கு போகிறாங்க காங்கிரஸ். ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸில் ஸ்டாலின் வந்து பெரிய பிளேயர். ஸோ அது இன்டாக்டாக அது இருக்கும்போது அடுத்த கட்டம் அதில் உள்ள எல்லாருமே இன்டாக்டாக இருப்பாங்க. ஏன்னா ஸ்டாலின் கொடுக்கறது, ஸ்டாலின் தான் சொல்ல வரல, அது ஒரு காம்பினேஷனில் வந்த கெமிஸ்ட்ரி தான். ஸ்டாலின் நான் அதில் ஸ்டாலினை மட்டும் நான் குளோரிஃபை பண்ண விரும்பல. சக்சஸ் கெமிஸ்ட்ரி தானே சார், சக்சஸ் கெமிஸ்ட்ரி. பட் அது கொடுக்குற ஸ்டாலின் கொடுக்கும்போது அவர் கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், மேயர் போஸ்ட்னு இருக்குது. மீண்டும் அவங்க அங்கே தான் நிற்பாங்களே தவிர வின்வின்னு இருக்கக்கூடிய இவங்க வந்து எந்த நம்பிக்கையில் சொல்கிறாங்க உடையும்னு சொல்லிட்டேன். உடைன்னு சொல்கிறது அவங்க வந்து இன்னைக்கு அவங்க ஏதாவது அரசியல் பண்ணி ஆகணும். 2024 முன்னாடியே நாமக்கல்ல மெகா கூட்டணி அமைப்பாருன்னு சொன்னார். நாம தான் சொன்னோம் 1% வாக்கு பலம் உள்ள ஒரு கட்சி கூட அவர் கூட போகாதுன்னு சொன்னோம். பட் 1/2% வாக்கு பலம் கொண்ட தேமுதிக போனதில் அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு கெயின் தான். அதே தேமுதிக இன்னைக்கு என்டிஏ வந்து 2வது இடம் வந்துடும், அது பெட்டருங்கிற மாதிரி பட்ஜெட்டை ஆதரிச்சு, சென்ட்ரல் பட்ஜெட்டை ஆதரிச்சு தேமுதிக 5 எம்பி சீட்டு நின்ன அதிமுக கூட்டணி கட்சி மத்திய பட்ஜெட்டை ஆதரித்து அறிக்கை கொடுக்குறாங்க. என்டிஏல உள்ள அவ்வளோ கட்சிகளும் மாநில உரிமையை பேசக்கூடிய பாமக உட்பட எல்லாரும் இன்டாக்டாக இருக்கிறாங்க. ஸோ மீண்டும் நான் தெளிவாக சொல்கிறேன், டைனமிக்ஸ் மாறிட்டு பிரிசனரா பாஸ்டா இருக்காண்டாம். 2வது இடத்துக்கான போட்டி தான் அண்ணாமலை தலைமையிலான இந்தியா என்டிஏயா சாத்தியம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சாத்தியம் இல்லை. 2வது இடத்துக்கான இதில் தான் 2வது இடம் அவர் தான் இருக்காரு. அவர் சொன்ன மாதிரி பெரிய கட்சி அவர் தான் 2வது இடத்துக்கு. ஆனால் அதை தக்க வைக்கிறதுக்கு தான் போராடுறாரு. அதற்கு வந்து ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாதனால அவருக்கு கூட்டணி அமைய மாட்டேங்குது. ஸோ 2வது இடம் அவருக்கு சிக்கல் ஆகுது. சரி.